நான் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தாலுக்கா கனியூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரிநாச்சிபாளைய கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன். என் பேர் காடாமரிங்க. இன்றைக்கி நாம் 3வது ஆண்டு துவக்க விழாவாக கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆசிரமம் மிக பழமை வாய்ந்த ஒரு புண்ணிய நதியான அமராவதி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. இந்த அமராவதி நதிக்கரையில் பார்த்திங்கன்னா குழுமத்தில் காசி விஸ்வநாதன் கோயில் பக்கம் இந்த நதி ஆரம்பித்து கடத்தூர் அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் முடியக்கூடிய இந்த தருவாயில் இந்த ஆசிரமம் அமைஞ்சிருக்குது. இந்த வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்க நான் ஆத்ம வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பாப்பா கேட்டப்போ கர்ணனுடைய கதை சொன்னார். இப்போ அந்த மகாபாரத போரில் மிக வல்லமை படைத்த அர்ஜுனன் நம்ம கிருஷ்ண பரமாத்மாவினுடைய கடவுளினுடைய மரபில் கொடைவள்ளலாக இருக்கக்கூடிய கர்ணனை கொல்றதுக்கு பல அம்புகளை ஏவி அடித்தார். ஆனாலும் அந்த கர்ணனை அர்ஜுனனால் டைரக்டாக கொல்ல முடியல. அதே மாதிரிக்கு அர்ஜுனன் ஏவி விடுகிற அன்பு முழுவதுமே கர்ணன் காலத்தில் மாலையாக விழுகுது. அப்போ கர்ணங்கிட்ட என்ன ஒரு மகிமை இருந்ததுங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னு கேட்டுக்கிறேன் சாமி. காரணம் என்னன்னா, கர்ணனுங்கிறவன் சூரிய புத்திரன், ஒரு சாதாரண ஆள் இல்லை. அது சூரிய புத்திரன்னா பேரு தான் நம்ம கர்ணன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோமே தவிர, நம்ம இப்போ சாதாரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அனாதி எல்லாம் இருக்கிறோம். எனக்கு அம்மா இருக்குது, மாமா இருக்கிறாங்க, உறவு இருக்குது, அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, நான் அனாதியாத்தே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு நேரத்தில் நம்மளாம் சேர்ந்துக்குவோம். மனித வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்தை சேர்ந்துக்குவோம். இது சேர்றதுக்கு எது காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த நம்ம இந்து தர்மத்தில் என்ன வச்சுருக்கிறான், விசேஷங்களை திருவிழாக்களை வச்சுருக்கிறான். ஒரு இறப்பு வீட்டுக்கு போனால் நீ அவங்களுக்கு உருமா கட்டு, ஒரு பொண்ணு சீமந்தம் நடந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு போய் நீ சீர் செய்யு. அப்போ இந்த பகைகள்லாம் மனித மனதை பகை தேடிச்சுன்னா, இப்படி ஒரு விசேஷம் நடக்கிற போய் அவங்கள போய் தேடி நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்குங்க அப்படிங்கிறதுக்காக இந்த திருவிழாலாம். ஒரு திருவிழா கொண்டாடினா அந்த திருவிழாவில் போய் அவங்களெல்லாம் கூப்பிடு, உனக்கு பகை இருந்ததுன்னா அது நீங்கிரு. இது மனித இயல்பு. மனிதருக்கு பெரியவங்க அவங்க அன்னைக்கெல்லாம் வகுத்து வச்சுட்டு போனது. இது நமக்கு. ஆனால் கர்ணனுக்கு அது இல்லை. கர்ணனுக்கு அது இல்லை. யார் முக்கியமோ அந்த 4 பேருமே அவனுக்கு இல்லை. 4 பேருமே இல்லாத ஒரு 4 பேர்னால கைவிடப்பட்டவன் கர்ணன். எல்லா இருக்கிற நம்மளே எது செய்ய மனசு இல்லையே, எதுவும் இல்லாதவே எதை செய்வேன். 4 பேர்த்தனால இந்த 4 பேர்த்தினால நான் கெட்டு போனேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லைன்னா எனக்கு நாளைக்கு 4 பேர் வேணுமாப்பா, என்னை தூக்கிட்டு போகிறதுக்காவது ஆள் வேணுமாப்பா நம்பா இல்லைங்களா. தூக்கிட்டு போகிறதுக்கு 4 பேர் வேணும்னு சொல்கிறவே நம்ம தான். இந்த 4 பேர்த்ததுனால தான்டா நான் நல்லா இருந்தேன்னு சொல்கிறது நம்ம தான். அந்த தூக்கிட்டு போகிறதுக்கு அவனுக்கு ஆள் இல்லை. 4 பேர்த்ததுனால நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யார் ஆக வேணுமோ அவங்களே இல்லை அவனுக்கு. புரியுதுங்களா? யாருன்னு கேட்பீங்க, சொல்லணுமில்ல. நான் அதிகம் தாய் விட்டுட்டா, கை விட்டுட்டா இல்லையா, ஆற்றுல விட்டுட்டா, காவேரியில் இதில் ஆற்றுல பொட்டிக்குள்ளே வச்சு கருணை பிறந்த உடனே அவள் கை விட்டுட்டா. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெத்த தகப்ப யாரும் சூரிய வருவான், அவனும் கண்டுக்கல. சரிங்களா? அண்ணன் தம்பி அவனும் இல்லை இல்லையா. அதைத்தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவான். என்னன்னு சொல்லுவான், தாய்க்கு பிள்ளை இல்லை, அண்ணனுக்கு தம்பி இல்லை. இது நீ செஞ்சதா நான் செஞ்சதா இல்லை, நான் செஞ்சதில்ல, இந்த இதுக்கு பூராத்துக்கு காரண கருத்தா நான் தான்டா, நீ இல்லை இதுக்கு அப்படின்னு பாட்டு பாடுவான். அது கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவான் இல்லைங்களா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை புண்ணியத்தை போய் இவன் வாங்குவான். தாய்க்கு பிள்ளை இல்லை, அண்ணனுக்கு தம்பி இல்லை அப்படின்னு. அப்போது இந்த 4 பேருமே விட்டுட்டாங்க இவரை. அப்படி இருக்கிற போது அந்த சூழ்நிலையிலுமே இந்த தர்மத்தையும் அந்த மனித நேயத்தையும் புண்ணியத்தையும் தன்னோட உயிர்னு வாழ்ந்தவங்கறனே. சரிங்களா? அப்போ அப்படிப்பட்ட இறைவனுக்கு இறைவனவே அப்படிதான் சொல்லணும். நம்ம பாஷையில் சொன்ன அதுதான் இறைவனுக்கு இறைவன். அந்த இறைவனே அப்படி வந்தவன் தான். அப்போ இந்த மனித சமுதாயத்துக்கு ஒரு இது சொல்லணுங்கிறதுக்காக இறைவனே அப்படி அவன் படைப்பில் வந்தது தான் இது கருணை. அப்போது அப்படிப்பட்ட அந்த கைவிடப்பட்ட அவன் என்ன பண்ணுறான்? தர்மமே வாழ்க்கை, தயவே அவனுடைய செயல் இல்லைங்களா? ஒழுக்கமே அவனுடைய வாழ்க்கை. அப்படி வாழ்ந்தவன். அப்போ அவ்வளவு சீக்கிரம் அவனை கொல்ல முடியுமானா கொல்ல முடியாது. அவ்வளவு புண்ணியத்தை பண்ணியிருக்கிறான். ஒரு தடவை கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் ஒரு வழியாக போகிறாங்க. அந்த வழியாக போயிட்டு இருக்கிற போது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும். அவங்க போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிற போது என்னன்னு கேட்டால் கிருஷ்ணர் மடார்னு தடத்தை மாற்றி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ அர்ஜுனன் கேட்குறான், ஏங்கிறனா இது ஏன் கிருஷ்ணா இந்த வழியாக போனால் நமக்கு பக்கமாச்சே, நீ ஏன் இன்னொரு பக்கம் சம்மந்தமே இல்லாத தடத்து வழியாக நீ கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு, நீ வா காரணம் இருக்குது வான்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோன்னா ஒரு மலை, தங்க மலை. அப்போ அதுக்கு முன்னாடியே கிருஷ்ணங்கிட்ட இவன் அர்ஜுனன் கேட்குறான், எப்பா எதை பண்ணினாலும் கர்ணனை நம்ம எதுவும் பண்ண முடியல, அவன் தான் நல்ல தர்மவன், அவன் தான் எல்லாம், அவன் தான் புண்ணியம் பண்ண எல்லாம் அவனவே சொல்லிகிட்டு இருக்கிறிய, இது உனக்கு நியாயமாக இருக்குது? நீ என் கூடவே இருந்துக்கிட்டு எனக்கு அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறிய, நமக்கு அவன் எதிரியாச்சே, எதிரியோட ஆளாச்சே, அவனுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணி இது உனக்கு நியாயமாக இருக்குதா? ஏன்னா அவன் தான் தர்மம் பண்ணுவானா, நான் தர்மம் பண்ணுறது இல்லையா? நானும் நிறைய தர்மம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன்னு அர்ஜுனன் கேட்குறேன் கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து. அப்போ தான் இந்த தடத்தை மாற்றி கூட்டிகிட்டு போகிறாரு கிருஷ்ண பரமாத்மா. அப்போ கூட்டிகிட்டு போகிறவர் ஒரு தங்க மலை, அந்த மலையை காட்டுறாரு. என்ன இந்த மலை போகிற தங்கம்மா? ஆமாம், அது உனக்காகத்தான், அது அர்ஜுனுக்காகத்தான். என்ன சாமி தர்மத்தை பற்றி பேசுனீல்ல, நீ தான் தர்மம் கொடுக்குறீங்கிறீல்ல, இது பூராமே தங்கம், நான் சொல்கிற டயத்துக்குள்ளே இதை தர்மம் பண்ணி போகணும். நீ எப்படி கொடுப்பியா? ஆனால் மொத்தமாக தூக்கி ஒருத்த கைக்கு கொடுத்துடக்கூடாது, எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இந்த தங்க மலை தர்மம் பண்ணு அப்படின்னு சொல்ற. தர்மம் தானே பண்ண சொல்ற, எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்குற, சரி நீ இதை பண்ணிப்பாரு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. இவனும் எல்லாத்துக்கும் எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ எப்படி தகுதி இருக்கிறவங்க தகுதி இல்லை, எல்லாத்துக்கும் கொடுத்து பார்க்குறேன், மழை குறைஞ்ச மாதிரி இல்லை, தங்க மழை குறைஞ்ச மாதிரி இல்லை. அப்போ கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து சொல்கிறேன், என்ன சாமி நீ சொன்ன டயத்துக்குள்ளே என்னால் பண்ண முடியல, இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா பார்த்து அர்ச்சனை கேட்குற போது கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, நீ தர்மம்னு சொன்ன பற்றியா, அந்த தர்மம் பண்ணக்கூடிய எண்ணத்தில் தர்மம் பண்ணக்கூடிய அந்த பக்குவத்தில் இருக்கிறது தான் செய்ய முடியும். சும்மா எல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீ பண்ணனீன்னா பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, அந்த தகுதி உள்ளவே செய்வியா? அப்போ கர்ணம் பண்ணி போடுவானா? பார்க்குறியா நீ? வா. அப்போ அந்த வழி அந்த நேரம் பார்த்து கர்ணனும் வர்றான். அந்த வழியில் என்ன கிருஷ்ணா இங்கே வந்துருக்கிறீங்க, என்ன விஷயம்? நீ இங்கிட்டு வரதே எனக்கு தெரிஞ்சது, அதனால தான் நான் இவன் சொல்கிறேன் கிருஷ்ண பரமாத்மா கர்ணன்கிட்ட. சரி இப்போ என்ன? சரி பரவாயில்ல, வேற ஒன்றும் இல்லை, உனக்கு ஒரு வேலை ஒன்று காத்திட்டு இருக்குது, அதனால நீ அந்த வேலையை செஞ்சிடற தானே, நீ சொன்ன நான் செய்யாமல் இருக்க முடியுமா சொல்லு கிருஷ்ணான்னு கர்ணன் கேட்குறான். அப்போ அந்த தங்க மலையை காட்டி இதே அர்ஜுனனுக்கு சொன்ன அதே டிமாண்டு தான் கர்ணன்கிட்ட சொல்லியாச்சு. இது என்ன பெரிய வேலைங்கிற கர்ணன், இவனா ஒரு மாதமாக அள்ளி கொடுக்குறியா தேர மாட்டேங்குது, ஒரு அள்ளையில கூட நகர்த்த முடியல, அள்ளி கொடுக்குறியா அது குறைய மாட்டேங்குது. சரிங்களா சாமி? சரிங்க. அர்ஜுனால முடியல.
அவன் என்ன சொல்கிறான், இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு கருணை. சரிங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த இது பார்த்தீங்கன்னா உடனே கருணை என்ன பண்ணுறான், அதுக்கு தகுதியான ஒரு ஆளை கூப்பிடுறேன். கூப்பிட்டு என்ன சொன்னான் தெரியுங்களா தர்மே, இந்த கருணை அதுக்கு தகுதியான ஆளை ஒரு கூப்பிட்டு, இவன் எல்லாத்துக்கும் இந்த நீ அவனுக்கு எவ்வளோ வேணுமா, நீ ஒரு வண்டியில் ஏற்றிக்க, ஒரு சாக்கில் ஏற்றிக்க, நீ இதில் கட்டிக்க, இப்படியே கொடுத்துக்கிட்டு இருந்தானா. இவன் என்ன பண்ணான் தெரியுங்களா, இவன் கருணை என்ன பண்ணான் தெரியுங்களா, அவனை கூப்பிட்டு மொத்தமாக அவன் ஒருத்தன் கையில் கொடுத்தியான். எப்படி சொல்லி கொடுத்தியா, இந்த மழை தீர்ற வரைக்கும் வர்ற ஊருக்கு பூரா நீ தர்மமாக ஆக்கி போகும் உலகத்துக்கே. சரிங்களா? இது அள்ளி கொடுத்தா தனித்தனியா, பொதுவில் விட்டுட்டா. இதத்தே காரல் மார்க்ஸ் செஞ்சார். எவனும் அவன் வச்சுக்காதீங்கடா திருட்டு பயல்களா, பொதுடா இது, உனக்கு அளவாக வச்சுக்க, மிச்சத்தையெல்லாம் கொடுத்துரு. இல்லை அதெல்லாம் 10 ஏக்கரா வச்சுருந்தீங்கன்னா நீ உனக்கு ஒரு 50 சென்ட் நான் அதை மட்டும் வச்சுக்க, மிச்சத்தையெல்லாம் 50 சென்ட்டாக கொடுறான்னு சொல்லி கார்ல் மார்க்ஸ் வந்து மூலதனம்னு ஒரு இதை எழுதி அவர் ஒரு சித்தாந்தத்தை கொடுத்தாரு. நான் அந்த சித்தாந்தத்தில் வந்தேன். நான் ஒரு அரசியல்வாதிங்க சொல்கிறீங்களா? அந்த சித்தாந்தத்தை கடைபிடிச்சு வந்தவன் நான். அதுதான் என்னை இந்த பாதிக்க கொண்டுட்டு வந்துச்சு. அப்போ அந்த வேலையை கார்ல் மார்க்ஸ்க்கு முன்னாடியே செஞ்சவன் கருணை. அப்போ ஆதி காலத்திலேயே இந்த சமதர்மம் இந்த உலகத்தை கரெக்டாக கொண்டுட்டு போகணுங்கிற இந்த சித்தாந்தம்லாம் அன்னைக்கு இருந்ததுனால தான் இவங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதை கடைப்பிடிச்சி வந்தவங்க இவங்கெல்லாம்.